Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மசில் பெப்பர் ரோஸ்ட். இது சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கொஞ்சம் ingredients வச்சு ஈஸியா செஞ்சிரலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மசாலா வந்து எங்க ஊர்ல தோடுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் சிப்பின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணனும். அந்த ஷெல் மேல நிறைய எக்ஸ்டர்னல் இது இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் மண் எதுவும் இல்லாம இருக்கும். இல்லனா நமக்கு மண் வந்து இருக்கும். சோ வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா போதும். நம்ம வேக வச்சதுமே அந்த ஷெல் வந்து இப்படி நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வரும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. once ஷெல் ஸ்ப்ளிட் ஆனோனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ வந்துட்டு நம்ம அதுல இருக்க ஃப்ளஷை மட்டும் நம்ம அந்த ஷெல்ல இருந்து எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். சோ ஒரு ஷெல்லை வந்து எடுத்துட்டு இன்னொரு ஷெல் வச்சு லைட்டா ஸ்கிராப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். இப்படி ஒரு மீட்டுமே நீங்க எடுத்துருங்க ஷெல்ல இருந்து. இந்த ஷெல்லோட மிடில் மீட் பகுதியில வந்துட்டு ஒரு ஹேரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. அதோட குக் பண்ணோம்னா நமக்கு வந்து வயிறு வலி வரும். சோ வந்துட்டு அந்த கேர்ஃபுல்லா அதை மட்டும் எல்லாத்துலயும் இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஷெல்லுமே நீட்டா எடுத்துருங்க. இந்த தோடு வந்து சீசனல் தான். ஏன்னா எப்பவும் அவைலபிளா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட அக்டோபர் டு ஃபெப்ரவரி தான் இருக்கும். ரொம்ப எல்லா மந்த்ஸும் வந்துட்டு இது அவைலபிளா இருக்காது. அக்டோபர்ல இருந்து ஃபெப்ரவரி வரை இது நல்லா கன்னியாகுமரியில இது நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தோட மீட்டையும் எடுத்து வச்சிட்டோம் தனியா. இப்படி எல்லாத்தையும் தனியா ஷெல்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. pan ஹீட் ஆனதும் அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கோகனட் ஆயில் எடுத்துர்க்கேன். தேங்காய் எண்ணெயில செய்யற டைம் நல்லா வாசனையா நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி உப்பு வேண்டாம். ஏன்னா நம்மளோட ஷெல் மீட் வந்து கொஞ்சம் சால்ட்டியா தான் இருக்கும். சோ ரொம்ப உப்பு சேர்க்காம கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சீடை ரிமூவ் பண்ணிடுங்க, அப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். சப்போஸ் காரமாக வேணும்னா அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பேல் பிங்க் கலர் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனால் 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்மளோட மீட்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் வந்து இந்த மீட் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்கிட்ட கிடச்சது வந்து சின்ன ஷெல் தான். ஸோ மீட் சைஸ் வந்து சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 150 கிராம் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து மீட்டில் நல்லா பைண்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற டைமே எடுத்துக்கோங்க. இல்லைனா நல்லா ட்ரை ஆகணும்னா கொஞ்சம் கூட அதிக நேரம் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு நல்லா நமக்கு வந்து ரோஸ்ட் ஆகி வரும். ஃபைனலாக வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இது மாதிரியே நம்ம சேனலில் சிப்பி ஃப்ரை ரெசிபி இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான டேஸ்டியான மசில் பெப்பர் ரோஸ்ட், அதாவது சிப்பி மிளகு வறுவல் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.